எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதாவது வரவு செலவு திட்டம் 2025 மற்றும் அதனுடைய ஏற்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்ற சேமிப்பு மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளுக்கு முதியோருக்கு தற்போது நடைமுறையில் இருக்கின்ற வட்டி வீதங்களுடன் மேலும் 3% அதிகரித்த வட்டி வீதத்தை வழங்க இருப்பதாக அறிய கிடைக்கின்றது. அதாவது தற்போது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புகளுக்குரிய வட்டி வீதத்துடன் மேலும் 3% அதிகரிப்பொன்றினை முதியோர் கணக்குகளுக்கு வழங்க இருப்பதாக அறிய கிடைக்கின்றது. தற்போது அதாவது அண்மை காலத்தில் ஜனாதிபதியுடனான ஒரு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி தகவலை வெளியிட்டிருந்ததாக அறிய கிடைக்கிறது. அதாவது 60 வயது மற்றும் அதனை விட அதிகரித்த வயதிலே கொண்டிருக்கின்ற மூத்த குடிமக்களுக்குரிய சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புகளுக்கு 3% அதிகரித்த வட்டி வீதம் ஒன்றினை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. இந்த நடைமுறையானது 2025 ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து செயற்படுத்த இருப்பதாக மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஆங்கிலத்தில் இங்கு தரப்பட்டிருக்கிறது. இண்டிவிஜுவல்ஸ் above 60 years of age will be eligible for 1 year fixed deposits of up to Rs 1 million with an annual additional interest rate of 3% என்று சொல்லி இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிலும் ஒரு லிமிட்டேஷன் காணப்படுகிறது. அதாவது 1 மில்லியன் ரூபாய் வரையான வைப்புகளுக்கு, அதாவது 10 லட்சம் ரூபாய் வரையான வைப்புகளுக்கு இந்த வட்டி சலுகை உரித்துடையதாக காணப்படும். அதாவது 1 மில்லியனுக்கு உட்பட்டதான நிலையான மற்றும் சேமிப்பு வைப்புகளுக்கு இந்த 3% வட்டி அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிய கிடைக்கிறது. மேலும் உங்களுக்கு தெரியும், இந்த ஓய்வூதியர்கள் இந்த வயதெல்லையை உடையவர்களாக இருப்பார்கள். ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உங்களுடைய பணிக்கொடையினை அல்லது நீங்கள் ஓய்வூதியமாக பெற்ற தொகைகளில் முழுவதையும் எடுத்திருக்க மாட்டீர்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் வங்கியில் சேமித்து வருவீர்கள். இந்த சேமிப்புகளுக்கும் இந்த வட்டி தொகை உரித்துடையதா என்பதை நீங்கள் உங்களுடைய வங்கியுடன் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். ஜூலை மாதத்திலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. எனவே இதில் ஓய்வூதியர்களும் ஓரளவு தெளிவு பெற்றுக் கொள்வது அவசியமாகிறது. ஏனெனில் ஓய்வூதியர்கள், அதாவது வங்கியுடனான கொடுக்கல் வாங்கல்களில் இந்த ஓடிபியை ஷேர் பண்ணாதீர்கள் அல்லது பாதுகாப்பான முறையில் உங்களுடைய தகவல்களை நம்பிக்கையானவர்களுடன் மாத்திரம் ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்பது சம்பந்தமான ஒரு 2 வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை கட்டாயம் பாருங்கள். ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களிடம் காணப்படுகின்ற கிரெடிட் மற்றும் காசு அட்டைகள் ஊடாக நீங்கள் கொடுப்பனவுகளை செய்ய முற்படுகின்ற போது இந்த நிலைமைகள் ஏற்படுகின்றன. எனவே நாங்கள் முடிந்தவரை உங்களுடைய வங்கியுடனான கொடுக்கல் வாங்கல்களில் மிக கவனமாக இருப்பது அவசியமாகிறது. நீங்கள் வங்கியில் வைப்பு செய்திருக்கின்ற பணத்தொகையை பொதுவாக தற்போது பேங்கிங் சிஸ்டம் நாடளாவிய ரீதியில் பிரபல்யம் பெற்று வருகிறது. சகல கொடுப்பனவுகளும், மின் கட்டணம், காப்புறுதி கட்டணங்கள், இதர கொடுப்பனவுகள் அனைத்தும் பொதுவாக நிகழ்நிலை மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வட்டி தொகைகள் மற்றது நீங்கள் உழைக்கின்ற வட்டிக்கான வரிகள், இவை அனைத்தும் நிகழ்நிலையில் இடம்பெறுகின்றன. தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவர் 1 ரூபாய் வட்டியாக உழைத்தாலும் அதுக்கும் ஒரு வித்ஹோல்ட் டெக்ஸ்ட் என்று சொல்லி ஒன்றை அறவெடுக்கிறார்கள். இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகிறது. அவற்றையும் நீங்கள் பார்வையிடுவதோடு இந்த அதிகரித்த தொகை, அதாவது நீங்கள் தற்போது உழைக்கின்ற ஏதேனும் ஒரு வட்டி வீதத்துடன் மேலும் 3% நீங்கள் கூட்டி உங்களுடைய சேமிப்புக்குரிய வட்டி தொகையை கணிக்கக்கூடியதாக காணப்படும். இது ஜூலை மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய
நண்பர் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு, எங்களுடைய யூடியூப் சேனலில் பொதுவாக ஓய்வூதிய நலன்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன. பொதுவாக நிதி ரீதியான தகவல்களாக காணப்படும். அந்த தகவல்களை பார்வையிட்டு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என கேட்டு, மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.